செய்தி வெளியீடு எண் 266, நாள் 22/6/2026. செய்தி வெளியீடு சட்டப்படிப்பு சேர்க்கை 2026-2027. சீர்மிகு சட்டப்பள்ளி மற்றும் அரசு சட்டக்கல்லூரிகளில் வழங்கப்படும் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புகள். ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசின் முகவராக இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அமையப்பெற்றுள்ள 26 சட்டக் கல்லூரிகளில் 15 அரசு சட்டக்கல்லூரி மற்றும் 11 தனியார் சட்டக்கல்லூரிகள் சேலம் மத்திய சட்டக்கல்லூரி நீங்களாக பயிற்றுவிக்கப்படும் 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்பிற்கான முறைசார் மாணவர்கள் சேர்க்கையினை ஒருங்கிணைந்த ஒற்றை சாளர சேர்க்கை முறையில் நடத்தி வருகிறது. மேலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சீர்மிகு சட்டப்பள்ளியில் வழங்கப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த BA LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ், BCom LLB ஹானர்ஸ் அண்ட் BCA LLB ஹானர்ஸ் போன்ற ஹானர்ஸ் சட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையும் நடத்தி வருகிறது. 2026-2027 கல்வியாண்டிற்கான சட்டப்படிப்புகளின் விண்ணப்பங்கள் குறித்தான அறிவிப்பு நாளிதழ் மற்றும் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணையதளம் வாயிலாக 14/5/2026 அன்று வெளியிடப்பட்டதனை தொடர்ந்து விண்ணப்பதாரர்களிடம் இருந்து மொத்தம் 6668 சீர்மிகு சட்ட பள்ளிக்கும் 16,050 தமிழகத்தில் அமையப்பெற்றுள்ள இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகளுக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் கடைசி நாள் 5/6/2026 அன்று இணையதளம் வாயிலாக பெறப்பட்டன. அதன் விவரம் பின்வருமாறு. சீர்மிகு சட்டப்பள்ளியில் வழங்கப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த ஹானர்ஸ் சட்டப்படிப்புகளுக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை: தகுதி உடையது 6480, தகுதி அற்றது 188. பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிகளில் வழங்கப்படும் 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்பிற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை: தகுதி உடையது 15,997, தகுதி அற்றது 53. முதற்கட்டமாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப்பள்ளி SOEL மற்றும் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அரசு சட்டக்கல்லூரிகளில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் 17/6/2026 அன்று பல்கலைக்கழகத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் வழங்கும் விழா இன்றைய தினம் ஜூன் 22, 2026 அன்று மாலை 6 மணியளவில் சென்னை 28 டாக்டர் TGS தினகரன் சாலையில் உள்ள பல்கலைக்கழகத்தின் பூம்பொழில் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தருமான திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தாங்கி முதன்மை தரவரிசை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை நேரடியாக வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் மாண்புமிகு நீதியரசர் திரு V. பாரதிதாசன் அவர்கள், மேனாள் நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் திருமதி P. சுமதி அவர்கள், அரசு செயலாளர் சட்டத்துறை தமிழ்நாடு அரசு திரு E. ஓம் பிரகாஷ் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் கௌரி ரமேஷ் அவர்கள், பதிவாளர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், சட்டக்கல்வி இயக்குனர் FAC மற்றும் தலைவர்
சட்டப்படிப்பு சேர்க்கைக்குழு 2026 2027. பேராசிரியர் முனைவர் வே. பாலாஜி, புல முதல்வர், சீர்மிகு சட்டப்பள்ளி மற்றும் பேராசிரியர் முனைவர் ரஞ்சித் உம்மன் ஆபிரகாம் அவர்கள் சட்டப்படிப்பு சேர்க்கைக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் முன்னிலை வகித்து முதன்மை தரவரிசை பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி இந்நிகழ்வை சிறப்பித்தனர். இவ்விழாவில் சட்டப்படிப்பு சேர்க்கைக்குழுவின் உறுப்பினர்களான திரு எஸ். கதிரவன், திரு ராகுல் ரெகு, முனைவர் பி. விஸ்வநாதன், முனைவர் எம். டி. சின்னு அவர்களும் ஏனைய பல்கலைக்கழக அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் முதன்மை தரவரிசை பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒதுக்கீடு கடிதம் சட்ட பல்கலைக்கழக இணையதளத்தில் 23/6/2026 முதல் பதிவேற்றம் செய்யப்படும். விண்ணப்பதாரர்களின் வசதிக்கேற்ப தற்காலிக ஒதுக்கீடு ஆணை பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது. இது குறித்தான சந்தேகம் ஏதுமிருப்பின் விண்ணப்பதாரர்கள் சட்டப்படிப்பு சேர்க்கை அலுவலக தொலைபேசி எண் 0442464119 24957 அனைத்து வேலை நாட்களிலும் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். 2026-2027 கல்வியாண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை சீர்மிகு சட்டப்பள்ளி மற்றும் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அரசு சட்டக் கல்லூரிகள் ஆகியவற்றிற்கான வெட்டு மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.